ஸோ ஹலோ காய்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். நான் உங்கள் சஞ்சய். நான் உங்கள் எல்லாரையும் இந்த டேட்டா அனலிட்டிக்ஸ் மாஸ்டர் கிளாஸ் சீரிஸோட 15வது நாளுக்கு வெல்கம் பண்ணிக்கிறேன். ஸோ இன்றைக்கி நம்ம பவர் பிஐ ஃபினிஷ் பண்ணுறோம். என்னென்னா நம்ம டேஷ்போர்ட் க்ரியேட் பண்ண போகிறோம் பவர் பிஐ யூஸ் பண்ணி. ஸோ 15 நாள் முடிஞ்சிச்சு. இன்னும் ஒரு சின்ன ரீகேப் பார்த்தலாம். ஸோ ஃபர்ஸ்ட் டே வந்துட்டு நம்ம ஏஐனா என்ன, டேட்டா சயின்ஸ்னா என்ன, டேட்டா அனாலிசிஸ்னா என்ன, மிஷின் லேர்னிங்னா என்ன, டீப் லேர்னிங்னா என்ன, என்எல்பினா என்ன, கம்ப்யூட்டர் விஷனா என்ன, அந்த மாதிரி ஸ்டடீஸ் ரிலேட்டடாக என்ன எல்லாமே பார்த்தோம். ஒரு டேட்டா சயின்ஸ் ஆகணும்னா ஒரு ரோட் மேப் என்ன, ஸோ எங்கேருந்து எது வரைக்கும் நீங்கள் படிக்கணும், எந்தெந்த வேலையெல்லாம் என்ன மாதிரிலாம் நீங்கள் வேலை பார்க்க வேண்டியது வரும். பிஸ்னஸ் அனலிஸ்ட்டாக இருக்கும் பட்சத்தில், டேட்டா அனலிஸ்ட் சயின்டிஸ்ட்டாக இருக்கும் பட்சத்தில் என்னென்ன வேலையெல்லாம் நீங்கள் பார்க்குற உங்களோட ரோல்ஸ் அண்ட் ரெஸ்பான்சிபிலிட்டி என்னன்றது எல்லாத்தையுமே பார்த்தோம். அதுக்கப்புறம் சாட் பாட்டும் கிரியேட் பண்ணோம். அதுக்கப்புறம் எக்ஸலுக்குள்ளே போனோம். எக்ஸலுக்குள்ளே பேசிக்காக டேட்டா அக்விசிஷனில் இருந்து டேட்டா கிளீனிங், டேட்டா டிரான்ஸ்ஃபர்மேஷன், அப்புறம் டேட்டா விஷுவலைசேஷன் சார்ட்ஸு, அப்புறம் டேஷ்போர்ட் கிரியேட் பண்ணுறது, அதுக்கப்புறம் பேசிக் ஆட்டோமேஷன்ஸ் பை யூஸிங் நார்மல் பவர் query ஆகட்டும், இல்லை வந்துட்டு மேக்ரோஸ் யூஸ் பண்ணுறதாகட்டும். ஸோ அது எல்லாமே பார்த்தோம். அதுக்கப்புறம் வந்துட்டு எக்ஸலுக்கு அப்புறம் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் அண்ட் ப்ராபபிலிட்டிக்குள்ளே போனோம். ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் அண்ட் ப்ராபபிலிட்டியில் எல்லா விதமான கான்செப்ட்ஸ் எல்லாமே கொஞ்சம் தியரிட்டிக்கலாக கொஞ்சம் ப்ராக்டிக்கலாக லைட்டாக பார்த்தோம். என்ன சொல்கிறது, எல்லா கான்செப்ட்ஸையுமே ஆனால் ஓரளவுக்கு கவர் பண்ணியாச்சு. ஸோ ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் அண்ட் ப்ராபபிலிட்டியில் உள்ள இருக்க எல்லா சப் ஃபங்க்ஷன்ஸ், என்னென்ன மெத்தடாலஜிஸ்லாம் இருக்குது, அது எதுக்கு யூஸ் பண்ணுவோம், அந்த மாதிரி எல்லாத்தையுமே கவர் பண்ணோம். அதுக்கப்புறம் பிஸ்னஸ் இன்டெலிஜென்ஸ் டூல்ஸ்குள்ளே நுழைஞ்சோம். பிஸ்னஸ் இன்டெலிஜென்ஸ் டூல்ஸை பொறுத்த வரைக்கும் நிறைய பிஐ டூல்ஸ் இருக்குது. அதில் ரொம்ப முக்கியமான பிஐ டூலான டேப்லியூ அண்ட் பவர் பிஐ. அதில் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் டேப்லியூ எப்படி இன்ஸ்டால் பண்ணுறதுல ஆரம்பிச்சு, அதுக்கப்புறம் உள்ள டேட்டா அக்வயர் எப்படி பண்ணுறது, அப்புறம் அந்த ஜாயின்ட்ஸ் மர்ஜ் அது எல்லாமே எப்படி பண்ணுறது, அப்புறம் க்ளீன் எப்படி பண்ணுறது, விஷுவலைஸ் எப்படி பண்ணுறது, அதுக்கப்புறம் டேஷ்போர்ட் எப்படி கிரியேட் பண்ணுறதுன்றத டேப்லியூவில் பார்த்தோம். அடுத்து பவர் பிஐ பொறுத்த வரைக்கும் இதுக்கு முந்தின செஷனில் அதே மாதிரி டேட்டா அக்வயர் பண்ணி சின்ன சின்ன விஷுவலைசேஷன் பண்ணோம். பட் ஆனால் இன்னும் டேஷ்போர்ட் கிரியேட் பண்ணல. ஓகே, ஸோ டேரெக்டாக பவர் பிஐ போயிடலாம். ஸோ பவர் பிஐ டெஸ்க்டாப்பை பொறுத்த வரைக்கும் நம்ம ஆல்ரெடி ஒரு என்ன சொல்கிறது, ஆல்ரெடி நம்ம ஜஸ்ட் பேசிக் விஷுவலைசேஷன் எல்லாமே பண்ணோம். ஐ ஹோப் உங்கள் எல்லாருக்குமே ஞாபகம் இருக்குன்னு நம்புகிறேன். ஸோ விஷுவலைசேஷன் இந்த சென்ஸ் நம்ம என்ன பண்ணோன்னா, ஒரு இது விசஸ் ஒரு ஃபேக்டர், இன்னொரு ஃபேக்டர் கம்பேரிசன், கண்ட்ரி விசஸ் சேல்ஸ் கம்பேரிசன், இல்லை ப்ராடக்ட் விசஸ் ப்ராஃபிட் கம்பேரிசன், இல்லை சிட்டி வைஸ் சேல்ஸ் அண்ட் டேக்ஸ் கம்பேரிசன். ஸோ அந்த மாதிரி டிஃப்ரெண்ட் ரிலேட்டட் கம்பேரிசன்ஸ் எல்லாத்தையுமே நம்ம ஆல்ரெடி பிஐ டூல் யூஸ் பண்ணி நம்ம இந்த பவர் எஸ்பெஷலி இந்த பவர் பிஐ யூஸ் பண்ணியிருந்தோம் இல்லையா. ஸோ ஐ ஹோப் இது ஞாபகம் இருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ பேஜ் 1ல் பிரான்ச் விசஸ் அந்த சேல்ஸ் கம்பேரிசன் நம்ம பண்ணியிருந்தோம் இல்லையா. ஸோ லோடாக கொஞ்சம் டைம் எடுத்துகிட்ருக்கு. ஸோ ப்ராடக்ட் விசஸ் பிரான்ச் விசஸ் சேல்ஸ் கம்பேரிசன், அப்புறம் ரெண்டாவது வந்து ப்ராஃபிட் பை சிட்டி கம்பேரிசன், அப்புறம் கீழே Q&A கொஸ்டின்ஸ் ஆட் பண்ணுறது, அதையும் நம்ம எக்ஸ்ப்ளோர் பண்ணுறோம். அதுக்கப்புறம் டேட் வைஸ் சேல்ஸ் டோட்டல் கம்பேரிசன். அடுத்து வந்துட்டு பேஜ் 4ல் ஓகே மேப் எனேபிள் ஆகலை, ஓகே நோ ப்ராப்ளம். ஸோ அடுத்து வந்துட்டு பேஜ் 5ல் பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி அந்த பார் வித் த ஸ்டாக்டு காலம். ஸோ இதில் வந்துட்டு ரெண்டுமே இருக்கும். ஒன்று வந்துட்டு டோட்டலும் இருக்கும் ப்ளஸ் குவான்டிட்டியும் ரெண்டும் சேர்த்து ஒரே இடத்துல கம்பேர் பண்ணுற மாதிரி பார்த்தோம். இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, ஒரு டேஷ்போர்ட் கிரியேட் பண்ண போகிறோம். ஓகே, ஸோ டேஷ்போர்ட் கிரியேட் பண்ணுறதுக்கு முன்னாடி நான் இன்னொரு புது விஷயங்களை நான் உங்களுக்கு புதுசாக சொல்ல போகிறேன். ஓகே, நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, லெஃப்ட் ஹேண்ட் சைடில் நான் 3 ஆல்ரெடி சொல்லியிருந்தேன் இல்லையா. ஒன்று ரிப்போர்ட்டு. ஸோ ரிப்போர்ட் தான் நம்ம ஆல்ரெடி இருக்கிற பேஜ். வேறு இந்த டேட்டா. ஸோ நம்ம நேற்று நம்ம பார்த்தோம். ஸோ என்னென்னா ஒரு புதுசாக ஒரு காலம் ஆட் பண்ணுறதுன்றது எப்படின்றது நம்ம பார்த்தோம். ஐ ஹோப் அது எல்லாமே நம்ம ஆல்ரெடி பண்ணியிருக்கோம். என்ன சொல்கிறது, பிவோட் டேபிள்ஸில் பவர் queryலேயே நம்ம ஆல்ரெடி பண்ணியிருந்தோம் இல்லையா. ஸோ பவர் queryயில் டேட்டாலாம் ஆக்சுவலாக ரேட்டிங் வரைக்கும் மட்டும் தான் இருந்துச்சு. இந்த ப்ராஃபிட்டுன்ற காலமே வந்துட்டு நம்ம பவர் query மூலமாக தான் ஆட் பண்ணோம். ஐ ஹோப் உங்கள் எல்லாருக்குமே ஞாபகம் இருக்குன்னு நம்புகிறேன். ஸோ ஞாபகம் இருக்குது அப்படின்னா ரிமெம்பர் சஞ்சய்ன்னு சொல்லி கமெண்ட்டில் லீவ் பண்ணுங்கள். ஸோ அந்த மாதிரி புதுசாக காலம் கிரியேட் பண்ணுறது ஓகே. பட் ஆனால் இப்போ உங்கள் டேட்டா ரொம்ப பெருசாக இருக்குது, உங்களுக்கு வந்து டோட்டல் ப்ராஃபிட் மட்டும் போதும், வேறு எதுவுமே உங்களுக்கு வேண்டாம் அப்படின்ற பட்சத்தில் இந்த மாதிரி புது காலமை க்ரியேட் பண்ணி திரும்ப அது எல்லாத்துக்குமே சம் பண்ணி திரும்ப டோட்டல், நான் சொல்ல அது புரியுதா? ஏன்னா இப்போ ஓவராலாக ஒரு ப்ராஃபிட் கண்டுபிடிக்கணும்னு வச்சுக்கோங்களேன். நீங்கள் இதை ஃபஸ்ட்டு பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இந்த காலமுக்கு டோட்டல் சம்மு கண்டுபிடிச்சி அதை ட்ராக் அண்ட் ட்ராப்பே பண்ணி உள்ளே அனுப்பிச்சு அதோட டோட்டல் ப்ராஃபிட், மொத்த ரிப்போர்ட்டோட டோட்டல் ப்ராஃபிட் என்னன்றது கண்டுபிடிக்கிறதுலாம் கொஞ்சம் பெரிய ப்ராசஸ்ன்றதோட ஈஸி தான். பட் ஆனால் கொஞ்சம் மெமரியும் கன்சியூம் ஆகும். ஸோ ஏன்னா ஒரு காலமே பெரிய காலம் ஆட் பண்ணுறீங்க, இது பெரிய டேட்டாவாக இருந்துச்சுன்னா கண்டிப்பாக அதில் மெமரியில் வந்துட்டு அதிகமான மெமரி பிடிக்கும். ஸோ அந்த மாதிரி நிறைய இது இருக்குது. பட் ஆனால் உங்களுக்கு எக்ஸாக்டாக அவுட்புட் தான் வேணும், அந்த லாஸ்ட்டில் எனக்கு அந்த டோட்டல்ன்ற ஒரு ஃபேக்டர் தான் வேணும், வேறு எதுவுமே எனக்கு வேணாம் அப்படின்னா நீங்கள் இந்த மாதிரி நியூ காலம் போகணுன்னு அவசியமே இல்லை. ஓகே,
ஸோ நம்ம இந்த நியூ காலம் கிரியேட் பண்ணி தான் அந்த ப்ராஃபிட்ன்ற ஃபார்முலாவே டெப்ளாய் பண்ணோம். ஸோ ப்ராஃபிட்ன்ற இந்த ஃபார்முலா இந்த சென்ஸ் ப்ராஃபிட் இஸ் ஈக்குவல்ஸ் டு டோட்டல் மைனஸ் டேக்ஸ். ஸோ டோட்டல்லேருந்து டேக்ஸ் எவ்வளோ பே பண்ணாங்கன்றதை மைனஸ் பண்ணால் ப்ராஃபிட் வந்துச்சு அப்படின்னு சொல்லி அதை தான் நம்ம பண்ணோம். பட் ஆனால் உங்களுக்கு அந்த ப்ராஃபிட்டையே டோட்டலாக ஒரு சிங்கிள் வேல்யூ மொத்த டேட்டாவோட ஒரு டோட்டல் வேணும்னா நீங்கள் இவ்வளோ ப்ராசஸ் பண்ண தேவையில்லை. ஓகே, இந்த மாதிரி ப்ராஃபிட்ன்ற ஒரு காலமை கிரியேட் பண்ணணும்னே அவசியம் இல்லை. அதுக்கு பதிலாக நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா மெஷர்ன்ற ஆப்ஷனுக்கு போகலாம். ஸோ மெஷர் வந்து உங்களுக்கு அந்தளவுக்கு மெமரியும் ஆக்குபை பண்ணாது. ஸோ தேவைப்படுறதை மட்டும் நீங்கள் பண்ணுவீங்க. ஓகே, இப்போ ஃபார் அன் எக்ஸாம்பிள் ஒரு நியூ மெஷர்னு கிளிக் பண்ணுறப்போ அதுவாகவே இந்த மாதிரி ஃபார்முலாவை ஜென்ரேட் பண்ணும். இஸ் ஈக்குவல்ஸ் டு மெஷர் இஸ் ஈக்குவல்ஸ் டு நான் இப்போ என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்குது. ஸோ நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா சம் ஆஃப் டேட்டா செட் ஆஃப் எதை நம்ம ஆட் பண்ணோம். ஸோ இதில் வந்துட்டு சம் ஆஃப் டோட்டல் இல்லையா. ஸோ சம் ஆஃப் டேட்டா செட் ஆஃப் டோட்டல் க்ளோஸ் பிரேசஸ் மைனஸ் சம் ஆஃப் டேட்டா செட் ஆஃப் டேக்ஸ். ஓகே, ஸோ உங்களுக்கு புரியுதா? ஸோ இப்படி பண்ணிவிட்டு நான் இப்படி என்ட்ரு அடிக்கிற பட்சத்தில் அது என்ன பண்ணும் அப்படின்னா மெஷர்னு ரைட் ஹேண்ட் சைடில் ஒரு மெஷரே க்ரியேட் பண்ணும். ஸோ மெஷருன்றது இது என்னது? ஸோ இது என்னதுன்னா லைக் என்ன சொல்கிறது, லைக் இப்போ ரீநேம் கொடுத்து நம்ம ரீநேம் பண்ணி வைக்கலாம். மெஷருக்கு பதில் அது என்னென்னு வைக்கலாம்னா டோட்டல் ப்ராஃபிட்னு பேர் வைக்கிறேன். ஓகே, ஸோ நம்ம அந்த மாதிரி புது காலம்லாம் ஜென்ரேட் பண்ணாமல் தனியாக ஒரு சின்ன மெஷர் மட்டும் க்ரியேட் பண்ணி வைக்கலாம். ஸோ நம்ம இங்கே என்ன பண்ணியிருக்கோம்னா டோட்டல் ப்ராஃபிட்னு சொல்லி ஒரு மெஷர் நான் க்ரியேட் பண்ணியே வச்சுருக்கேன். ஓகே, ஸோ ரைட் ஹேண்ட் சைடில் டோட்டல் ப்ராஃபிட்ன்றது வந்துருச்சா. ஸோ டோட்டல் ப்ராஃபிட்ன்றது ஒரு மெஷர். நம்ம இந்த மாதிரி சின்ன ஃபார்முலா யூஸ் பண்ணி மொத்தமான டோட்டல் மைனஸ் மொத்தமான டேக்ஸை மைனஸ் பண்ணி ஒரு சின்ன மெஷரை எடுத்து வச்சுக்கலாம் இந்த மாதிரி. ஸோ அந்த மாதிரி உங்களுக்கு என்னென்ன வேணுமோ எதுனாலும் இது மாதிரி தனி மெஷராக க்ரியேட் பண்ணுறதுனா பண்ணிக்கலாம். ஏன்னா புதுசாக ஒரு காலம் க்ரியேட் பண்ணி அதை நீங்கள் ட்ராக் அண்ட் ட்ராப் பண்ணி மொத்தம் எவ்வளோ ப்ராஃபிட்னு கண்டுபிடிக்கிறதுக்கு பதிலாக உங்களுக்கு டோட்டல் ப்ராஃபிட் தான் வேணும் அப்படின்னா தேவைப்படுற மாதிரி மெஷர்ஸ் எல்லாத்தையுமே நீங்கள் அந்த மாதிரி மெஷர் பண்ணி வச்சுக்கலாம். லைக் சில பேர்லாம் வந்துட்டு கன்வர்ஷன் ஃபேக்டர் கால்குலேட் பண்ணுவாங்க. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் எங்கள் கம்பெனியில் எடுத்துக்கிட்டிங்கன்னா இப்போ வந்து ஆட்ஸ் ரன் பண்ணுறோன்னா அந்த ஆட்ஸோட கன்வர்ஷன் ரேட் எவ்வளோ, கிளிக் த்ரூ ரேட் எவ்வளோ. ஸோ அந்த மாதிரி சில மெஷர்ஸ்லாம் நமக்கு தேவைப்படும். அந்த மெஷர்ஸ் எல்லாமே நம்ம இந்த மாதிரி தனித்தனியாக மெஷர் மாதிரி கிரியேட் பண்ணி வச்சுக்கலாம். இன்ஸ்டன்ட் நீங்கள் புதுசாக ஒவ்வொன்றா காலம்க்கு கால்குலேட் பண்ணி பண்ணுறதுக்கு பதிலாக இது ஈஸி. ஓகே, இதுதான் இந்த டேபிள். ஸோ டேபிளில் இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாத்தையுமே நீங்கள் பண்ணிக்கலாம். ஸோ லைக் புது மெஷர்ஸ் கிரியேட் பண்ணுறது, குயிக் மெஷர் எதுவும் பண்ணுமா பண்ணிக்கலாம். அப்புறம் டேட்டாவை கேட்டகரைஸ் பண்ணுறது. ஸோ டேட்டாவை கேட்டகரைஸ் பண்ணுறதுனா இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஐ திங்க் நமக்கு எல்லாருக்குமே தெரியும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் டேக்ஸ் வந்து 5% இருக்குது அப்படின்னா இங்கே கரன்சியில் வந்துட்டு உங்களோட ருப்பீஸை சூஸ் பண்ணலாம். ஃபார் எக்ஸாம்பிள் லைக் என்ன சொல்கிறது, லைக் இங்கே வந்துட்டு ருப்பீஸ் என்னன்றதை பார்க்கணும். ஓகே ஸோ லைக் இந்தியாவை பொறுத்த வரைக்கும் அது என்ன என்ன கரன்சி ஃபார்மேட்ஸு. ஸோ அந்த மாதிரி நீங்கள் வந்துட்டு சிம்பிளாக நீங்கள் வந்துட்டு அந்த கரன்சி ஃபார்மேட்டை நீங்கள் இங்கே சூஸ் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ இந்த மாதிரி கரன்சியை நீங்கள் சூஸ் பண்ணிங்க அப்படின்னா இந்த எல்லாமே யூனிட்ஸ் எல்லாமே கரன்சியாக மாறிடும். ஓகே, ஸோ உங்களுக்கு தெரியுதா? ஓகே, ஸோ இங்கே பார்த்தீங்க அப்படின்னா கரன்சி வந்துட்டு இந்த கரன்சி சிம்பிள் வந்துருச்சா. ஸோ டேக்ஸுக்கும் கரன்சி சிம்பிள் வேண்டும். அதுக்கப்புறம் டோட்டலுக்கும் கரன்சி சிம்பிள் வேணும். கரன்சி சிம்பிள் வேறு மாதிரி இருக்குது. திரும்ப நான் இந்தியாவுக்கே சூஸ் பண்ணுறேன். ஸோ ருப்பீஸ் சிம்பிள் வந்துருச்சு. ஸோ அதுக்கப்புறம் நமக்கு எதுக்கு தேவை, நமக்கு வந்து ப்ராஃபிட்டுக்கு தேவை இல்லையா. ஸோ ப்ராஃபிட் போயிட்டு ஸோ இது கரண்ட் மெஷர்ன்றனால எனக்கு இதுக்கு வரல. ஸோ இந்த மாதிரி நீங்கள் தேவைப்படுற டேட்டாஸ் எல்லாத்துக்குமே இந்த மாதிரி புதுசாக நீங்கள் வந்துட்டு அதோட ஃபார்மேட்ஸ் ஆகட்டும், ஸோ அந்த மாதிரி மாடிஃபிகேஷன் எல்லாத்தையுமே நீங்கள் இங்கே பண்ணணும். ஸோ உங்களோட உங்களோட இந்த டேட்டான்ற லெஃப்ட் ஹேண்ட் சைடில் இருக்கிற ஒரு ஆப்ஷனில் டேட்டாவில். ஓகே, ஸோ அப்புறம் ரிலேஷன்ஷிப் வந்து ரொம்ப முக்கியம். ஸோ ஒரு மாடல்ன்றது என்னென்னா இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் உங்கள்கிட்ட ஒரு 3 டேட்டா வேறு சோர்ஸ்லேருந்து கிடச்சது இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள் 1ல் வந்து உங்கள்கிட்ட என்ன இருக்குது அப்படின்னா அந்த பர்சனோட காண்டாக்ட் டீட்டெயில்ஸ் இருக்குது. காண்டாக்ட் டீட்டெயில்ஸ் இந்த சென்ஸ் ஃபோன் நம்பரும் இமெயில் ஐடியும் இருக்குது. இதே இன்னொரு ஷீட்டில் அதே பர்சன்ஸோட இமெயில் ஐடியெலாம் இருக்குது. பட் ஆனால் அந்த ஷீட்டில் தான் அவங்களோட அட்ரஸ் இருக்குது. ஓகே, இதில் என்ன இருக்குது, இமெயிலு, நேமு, ஃபோன் நம்பர் இருக்குது. வேற 2வது ஷீட்டில் வந்துட்டு அவங்களோட இமெயிலு, அவங்களோட நேமு, அவங்களோட அட்ரஸ் இருக்குது. அப்புறம் 3வது வந்துட்டு அவங்களோட நேமு, அவங்களோட இமெயில், அதுக்கப்புறம் அவங்களோட மைட் பி அரவுண்ட் எவ்வளோ பே பண்ணாங்கன்ற அமௌண்ட் டீட்டெயில்ஸ் இருக்குது. இந்த மாதிரி 3 விஷயங்கள் இருக்குது அப்படின்னா அந்த 3க்கும் லிங்க் பண்ணுறது இருக்கு இல்லையா. ஸோ 3ஐயுமே நம்ம லிங்க் பண்ண வேண்டியது இருக்குது. லைக் ஃபார் எக்ஸாம்பிள் டேட்டா செட் 1ஐயும் டேட்டா செட் 2ஐயும் டேட்டா செட் 3ஐயும் 3ஐயுமே நம்ம லிங்க் பண்ணணும் இல்லையா. ஸோ லிங்க் பண்ணி ரிலேஷன்ஷிப் நமக்கு வேண்டும். ஸோ இந்த இமெயில் ஐடி இருக்கிறவங்க அவங்களோட அட்ரஸ் என்ன, அவங்க எவ்வளோ காசு கட்டினாங்க, அப்புறம் அவங்களோட இமெயில் ஐடி என்ன, அவங்களோட ஃபோன் நம்பர் என்ன, மொத்த இன்ஃபர்மேஷன் லிங்க் பண்ணி இருக்கிறது இருக்கு இல்லையா. அந்த டைமில் தான் நீங்கள் ரிலேஷன்ஷிப் போகணும். ஸோ அதுதான் அந்த மாடல்ன்றது. நீங்கள் ஒரு ரிலேஷன்ஷிப் செட் பண்ணிட்டீங்க, இந்த டேட்டாவுக்கும் ரிலேட் பண்ணிக்கோ அப்படின்னா அது ஒரு மாடல் மாதிரி கிரியேட் ஆகி வச்சிடும்.
ஸோ நீங்கள் எப்போ அங்கே டேட்டா அப்பெண்ட் பண்ணாலும் அதுக்கேற்ற மாதிரி அது ரெண்டுமே இன்டர்லிங்க் ஆகிட்டு. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே இந்த இமெயில் வந்துருச்சு, அங்கே அட்ரஸ் வந்துருச்சு, அங்கே பேமெண்ட் எவ்வளோ பண்ணாங்க வந்துச்சுன்னா மூணையுமே மர்ஜ் பண்ணி அது உங்களுக்கு தனி டேட்டாவாக மாடலில் கொடுக்கும். ஸோ அதுதான் இந்த மாடல். ஓகே, ஸோ கைஸ் கிளியராக புரியுதா? ஸோ என் கூட தான் இருக்கீங்களா? ஸோ என் கூட தான் இருக்கீங்க அப்படின்னா வித் யூ சஞ்சய்ன்னு சொல்லி கமெண்ட்டில் லீவ் பண்ணுங்கள். ஸோ ஓகே, ஸோ இது எல்லாமே முடிஞ்சிச்சு. ஸோ இப்போ நான் என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா புதுசாக ஒரு பேஜ் கிரியேட் பண்ணுறேன், லைக் பேஜ் நம்பர் 6. பேஜ் நம்பர் 6 நீங்கள் புதுசாக க்ரியேட் பண்ணிக்கலாம். இல்லை வந்துட்டு டேஷ்போர்டில் புதுசாக நீங்கள் இந்த மாதிரி தனித்தனியாலாம் க்ரியேட் பண்ணாமல் ஸ்ட்ரெயிட்டாகவே நீங்கள் க்ரியேட் பண்ணலாம். ஓகே, இதெல்லாம் உங்களுக்கு அவசியமே இல்லை, இதெல்லாம் உங்களுக்கு தேவையே இல்லை. ஸ்ட்ரெயிட்டாகவே நீங்கள் க்ரியேட் பண்ணலாம். இப்போ ஃபார் அன் எக்ஸாம்பிள் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஒரு டேஷ்போர்ட் க்ரியேட் பண்ணுறதுக்கு நமக்கு தேவைப்படுற எல்லாத்தையுமே நம்ம ஆட் பண்ணணும் இல்லையா? ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நான் இன்சர்ட் போகிறேன். இன்சர்ட் போயிட்டு நீங்கள் ஷேப் எல்லாமே நீங்கள் இன்க்ளூட் பண்ணிக்கலாம். ஃபார் அன் எக்ஸாம்பிள் லைக் ஒரு டெக்ஸ்ட் பாக்ஸ் வேணும்னாலோ இல்லை வந்துட்டு ஏதாவது ஒரு கிரிட் வேணும்னாலோ நீங்கள் ஷேப்ஸ் க்ரியேட் பண்ணலாம். ஃபார் அன் எக்ஸாம்பிள் நான் இங்கே ஒரு ஷேப் க்ரியேட் பண்ணுறேன். ஓகே, ஸோ ஓகே இந்த மாதிரி ஒரு ஷேப் க்ரியேட் பண்ணலாம். ஓகே, ஸோ ஒரு ஷேப் க்ரியேட் பண்ணியிருக்கேன். ஸோ நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா ஸோ இந்த மாதிரி ஏதாவது ஒரு ஷேப். ஓகே, ஃபார் அன் எக்ஸாம்பிள் உங்களோட டேட்டாவை உங்களோட அவுட்புட்டை ஏதாவது ஒரு விதமாக காமிக்கணும் அப்படின்னா அப்படி ஒரு ஷேப்பை நான் க்ரியேட் பண்ணியிருக்கேன். இந்த ஷேப்பை க்ரியேட் பண்ணிவிட்டு அதை மாடிஃபை பண்ணுறதுக்கு இங்கே ஷேப்லேயே ஆப்ஷன் இருக்கும். ஸோ ஷேப்பில் ரெக்டாங்கிளா அதை ரவுண்ட் பண்ணணுமா, ஸோ அந்த மாதிரி ஷேப்போட ஆப்ஷன்ஸ் எல்லாமே இருக்கும். அட் த சேம் டைம் அதோட ஸ்டைல் போனீங்க அப்படின்னா அது என்ன கலரில் ஃபில் ஆகிருக்கணும். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ வந்துட்டு நான் இந்த மாதிரி ஒரு லைட் கலர் கொடுக்குறேன், அது எந்த அளவுக்கு டிரான்ஸ்பரன்சியாக இருக்கணும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா டிரான்ஸ்பரன்சியை வந்து 50 வைக்கிறேன். ஸோ 50% டிரான்ஸ்பரண்ட்டாக இரு அப்படின்னு சொல்லி நான் 50% டிரான்ஸ்பரன்சி வைக்கிறேன். கொஞ்சம் டார்க்கில் ப்ளஸ் 50% டிரான்ஸ்பரன்சி. அப்புறம் பார்டர், ஸோ பார்டர் வந்துட்டு ஆன் பண்ணுறது, பார்டர் வந்துட்டு என்ன பார்டர் வைக்க அப்படின்னு சொல்லி கேட்குது. ஸோ அது லைக் பார்டர் இந்த மாதிரி ஆட் பண்ணுறது, ஸோ பார்டரோட வித்தை கூட்டுறது. ஓகே, இந்த மாதிரி ஒரு ஸ்கொயர் பாக்ஸ் க்ரியேட் பண்ணிக்கலாம். ஸோ பண்ணிவிட்டு அதுக்குள்ளே நீங்கள் டேட்டா ஆட் பண்ணுறதுனாலும் பண்ணிக்கலாம். இல்லை வந்துட்டு தனி ஒரு டெக்ஸ்ட் பாக்ஸை க்ரியேட் பண்ணணும்னு நினைக்கிறீங்கனாலும் உள்ள டெக்ஸ்ட் பாக்ஸ் தனியாக க்ரியேட் பண்ணிக்கலாம். ஃபார் அன் எக்ஸாம்பிள் இப்போ நான் என்ன பண்ணலாம் அப்படி இருக்கேன் அப்படின்னா நீங்கள் ஒரு டேட்டா இருக்கு இல்லையா? இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இது ஒரு கார்டு. ஸோ கார்டுனா நான் இங்கே ஒரு டேட்டா கார்டு க்ரியேட் பண்ணுறேன். ஸோ நான் கார்டை கிளிக் பண்ணதுமே எனக்கு இங்கே கார்டு வந்துருச்சு. இங்கே ஒரு கார்டு மாதிரி ஒரு ஸ்கொயர் வந்துருச்சு. இங்கே பார்த்தீங்கன்னா ஃபீல்ட்ஸ், ஆட் டேட்டா ஃபீல்ட்ஸ் ஹியர். என்ன விஷயத்தை நீங்கள் ஆட் பண்ண போகிறீங்க அப்படின்னு கேட்குது. இப்போ நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா ரைட் ஹேண்ட் சைடில் இருந்து டோட்டலை ட்ராக் பண்ணி நான் இதுக்குள்ளே வைக்க போகிறேன். ஸோ டோட்டல் வந்துருச்சா? ஓகே, ஸோ கைஸ் கிளியராக புரியுதா? ஸோ நான் ஜஸ்ட் டோட்டலை ட்ராக் பண்ணி இழுத்து உள்ளே வச்சேன். ஸோ தட் எனக்கு இந்த மாதிரி டோட்டலே வந்துருச்சு. ஓகே, ஸோ கைஸ் கிளியராக புரியுதா நான் என்ன சொல்கிறேன்னு சொல்லிட்டு? ஸோ இந்த மாதிரி நீங்கள் வச்சுக்கலாம். ஸோ இதுக்கும் நீங்கள் ஃபார்மேட் மாற்றணும், எதுவும் ஸ்டைல் மாற்றணுன்னாலும் எல்லாமே பண்ணிக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா இது ஒரு லுக்கில் இருக்குது. ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு தேவையான ப்ராசஸ் லைக் இப்போ இந்த கிரிட்டுக்குள்ளே இதை கொண்டு வரதாகட்டும், இல்லை இது மேலேயே நீங்கள் அப்பெண்ட் பண்ணுறதாகட்டும், அது எல்லாமே ஸ்டைல்ஸ் தான். ஸோ விஷுவலைசேஷன் ஸ்டைல்ஸ் எப்படி இருக்கணும் அப்படின்னு சொல்லி நீங்கள் டிசைன் பண்ணுறதை பொறுத்து. ஸோ இப்போ ஃபார் அன் எக்ஸாம்பிள் நான் இதை வந்துட்டு இப்படியே டைட்டிலுக்கு மாத்திரேன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ இந்த மாதிரி நான் மாற்றிக்கலாம். ஸோ இப்படி வச்சுட்டு ஸோ இதுக்கு டெக்ஸ்ட் பாக்ஸ் வேணும்னா டெக்ஸ்ட் பாக்ஸ் ஆட் பண்ணிவிட்டு டெக்ஸ்ட்டில் என்ன கொடுக்க போகிறீங்க. ஓகே, ஸோ ஃபார் அன் எக்ஸாம்பிள் கேன்சல். ஸோ டெக்ஸ்ட்டு வந்துட்டு என்ன கொடுக்க போகிறீங்க. ஸோ டெக்ஸ்ட்டு வந்து லெட் மீ கிவ் சேல்ஸ் டேஷ்போர்ட். ஓகே, இப்படி கொடுத்துட்டு நீங்கள் வந்துட்டு அதுக்கு ஃபாண்ட் இன்க்ரீஸ் பண்ணுறது, இந்த மாதிரி ஃபார்மேட்டிங் வேலை எல்லாமே நீங்கள் இதில் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் பண்ணிடலாம். ஓகே, ஸோ கைஸ் சிம்பிளாக இருக்கா? ஸோ சின்ன பிள்ளை லைக் நம்ம பெயிண்டில் நம்ம சின்ன பிள்ளையில் ஒர்க் பண்ணியிருப்போம்ல அந்த மாதிரி இருக்கா? ஓகே, இன்னும் நம்ம இதில் நிறைய பண்ணலாம். ஓகே, ஸோ நம்ம இப்போதைக்கு இது ஜஸ்ட் இந்த மாதிரி பண்ணிகிட்ருக்கோம். ஓகே, ஸோ இந்த மாதிரி நீங்கள் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் டெக்ஸ்ட்டு வந்துட்டு நீங்கள் ஆட் பண்ணணும், லைக் டெக்ஸ்ட் ஆட் பண்ணணும் அப்படின்னா நீங்கள் டெக்ஸ்ட்டு வந்து இது மூலமாக நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ சேல்ஸ் டேஷ்போர்ட். ஸோ இந்த மாதிரி நீங்கள் க்ரியேட் பண்ணிவிட்டு ஸோ நீங்கள் அதுக்கேற்ற மாதிரி கிரிட் பண்ணலாம். ஸோ அதில் ஃபார்மேட்டிங், ஸோ திரும்ப நீங்கள் உங்களுக்கு அதில் எஃபெக்ட் ஆட் பண்ணணுன்னாலும் எஃபெக்ட் ஆட் பண்ணுங்கள். இல்லை வந்துட்டு டிரான்ஸ்பரன்சி இந்த மாதிரி கொடுக்கணும் அப்படின்னா நீங்கள் ஸ்ட்ரைட்டாக டிரான்ஸ்பரன்சி கொடுக்கலாம். ஓகே, ஸோ ஸோ இவ்வளோ தான். ஓகே, ஸோ இந்த மாதிரி வச்சுட்டு ப்ளஸ் அடிஷ்னலாக இமேஜ் ஆட் பண்ணுறதுனா நீங்கள் இமேஜ் ஆட் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ இந்த மாதிரி நீங்கள் இமேஜ் ஆட் பண்ணிக்கலாம். அதை நீங்கள் குரூப் பண்ணணும்னு நினைக்கிறீங்கன்னா இது எல்லாத்தையுமே இப்படி செலக்ட் பண்ணிவிட்டு நீங்கள் குரூப்பும் பண்ணிக்கலாம். ஸோ ரைட் கிளிக் பண்ணி குரூப் கொடுத்தீங்கன்னா இது எல்லாமே குரூப் ஆகிடும். ஸோ தட் நீங்கள் இப்படியே சிங்கிள் கிளிக்கில் இதை அப்படியே மூவ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி நீங்கள் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் க்ரியேட் பண்ணும். ஓகே, ஸோ அதுக்கப்புறம் முக்கியமான இன்சைட்ஸ் இந்த சென்ஸ் லைக் என்ன சொல்கிறது,
லைக் நம்ம ஆல்ரெடி நம்ம பேசணும் இல்லையா, லைக் வந்துட்டு இந்த முக்கியமான இன்சைட்ஸ் லைக் இந்த மாதிரி டோட்டல் இந்த மாதிரி வேல்யூஸ் காமிக்கிறது எல்லாமே நம்ம சிம்பிளாக காப்பி பேஸ்ட் பண்ணிக்கலாம். ஏன்னா நமக்கு சைஸ் வந்து ஒரே சைஸில் வேணும், அலைன்மெண்ட்டு ஒரே மாதிரி வேணும். அதனால் நான் அப்படியே காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணியிருக்கேன். ஓகே, ஸோ இந்த மாதிரி நான் வந்துட்டு இன்னும் 2 இன்ஃபர்மேஷன் இந்த மாதிரி வச்சுருக்கேன். இல்லைனா நம்ம இங்கே கீழே கூட கொண்டு போயிடலாம். ஸோ அந்த சைடில் வந்து ஸ்லைசர்ஸை ஃபுல்லாக நம்ம வைக்கலாம். ஓகே, அந்த அந்த உங்களுக்கு அந்த லைனே வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ அலைன்மெண்ட் கரெக்டாக செக் பண்ணுறதுக்காக. ஓகே, ஸோ இந்த மாதிரி 3 இன்ஃபர்மேஷன் வச்சுருக்கேன். ஆக்சுவலாக இது வந்து டோட்டலில், பட் ஆனால் இங்கே நமக்கு என்ன வேணும், டோட்டல் வேண்டாம். ஸோ அதனால் நீங்கள் இங்கே போயிட்டு இதை க்ளோஸ் பண்ணி விட்டுட்டு ஸோ டோட்டலுக்கு பதிலாக நம்ம என்ன பண்ணலாம், டோட்டல் ப்ராஃபிட்டை போடலாம். ஸோ இதுதான் நம்ம மெஷர். ஸோ ஐ ஹோப் உங்களுக்கு மெஷர் ஞாபகம் இருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ டோட்டல் ப்ராஃபிட்டை நம்ம இங்கே ஆட் பண்ணியிருக்கோம். அதுக்கப்புறம் டேக்ஸ் நீங்கள் ஆட் பண்ணுறதுனா டேக்ஸையும் எடுத்து நீங்கள் ட்ராக் அண்ட் ட்ரா பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ இந்த மாதிரி தேவைப்படுறது. ஸோ டோட்டல் ப்ராஃபிட், டேக்ஸு அப்படின்னு சொல்லி நமக்கு 3 இன்ஃபர்மேஷனை க்ளீனாக கொண்டு வந்தாச்சு இல்லையா. ஸோ நான் இப்போ அன்குரூப் பண்ணிக்கிறேன். ஸோ தட் இந்த கிரிட்டை வந்து கொஞ்சம் பெருசாக்கலாம். ஸோ இந்த மாதிரி. ஓகே, ஸோ கைஸ் கிளியராக புரியுதா? ஸோ நம்ம என்ன பண்ணிட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு, இங்கே எதுவும் நீங்கள் சேல்ஸ் அதிகமாச்சா அப்படின்னு சொல்லி இந்த ட்ரெண்ட் கிராஃப் ஆட் பண்ணுறதுனா இந்த ட்ரெண்டிங் ஆட் பண்ணோன்னா நீங்கள் இங்கே ஆட் பண்ணிக்கலாம். ஸோ ஓகே, ஸோ இப்போதைக்கு ஓவராலாக டோட்டல் ப்ராஃபிட்டு, டேக்ஸ் அப்படின்னு சொல்லி 3 முக்கியமான இன்ஃபர்மேஷன் ஆட் பண்ணியிருக்கோம். அடிஷ்னலாக நீங்கள் என்னென்ன ஆட் பண்ண விரும்புகிறீங்களோ அது எல்லாத்தையுமே நீங்கள் இங்கே கொண்டு வந்துடலாம். ஸோ நான் சிம்பிளாக அப்படி காப்பி பண்ணி இங்கே பேஸ்ட் பண்ணுறேன். ஸோ இது என்ன கம்பேரிசன், பிரான்ச் விசஸ் கம்பேரிசன், பிரான்ச் வித் சேல்ஸ் கம்பேரிசன். அடுத்து வந்துட்டு இது என்னது, ஸோ கவுண்ட் சிட்டி கம்பேரிசன். ஸோ இந்த மாதிரி நீங்கள் சிம்பிளாக காப்பி பேஸ்ட் பண்ணாலே போதும், உங்களுக்கு இந்த மாதிரி இன்ஃபர்மேஷன் எல்லாமே இந்த மாதிரி இதுக்குள்ளே வந்துடும். ஓகே, ஒரு சின்ன ட்ரெண்ட் கிராஃப் மாதிரி இருக்கா? ஓகே, ஸோ இந்த மாதிரி நீங்கள் இந்த மாதிரி நீங்கள் கர்சரை கொண்டு போய் வைக்கும்போது ஸோ டேட் வைஸ் கம்பேரிசன். ஸோ எந்த இடத்துல பீக் அதிகமாக இருக்குது, ஸோ இந்த இடத்துல பீக் அதிகமாக இந்த இடத்துல இப்படி வச்சிங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த இடத்துல ரிசல்ட்ஸ் காமிக்கிறது. ஸோ இந்த மாதிரி நீங்கள் உங்களுக்கு தேவைப்படுற இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாத்தையுமே நீங்கள் இங்கே வைக்கலாம். ஸோ அந்த மாதிரி அடிஷ்னலாக வேறு எதுவும் நீங்கள் இன்ஃபர்மேஷன் கொண்டு வரணும், ஃபார் அன் எக்ஸாம்பிள் லைக் எதுவும் ஸ்லைசர்ஸ் கொண்டு வரணும், இல்லை வந்துட்டு அந்த ஃபில்டர்ஸ் கொண்டு வரணும். ஸோ அந்த மாதிரி நீங்கள் ஃபில்டர்ஸ் கொண்டு வரதுனாலும் கொண்டு வரலாம். ஸோ ஐ ஹோப் இது எல்லாமே உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். ஓகே, ஸோ ஸோ இந்த மாதிரி நீங்கள் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் தேவைப்படுற டேஷ்போர்ட்ஸ் நீங்கள் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் கொண்டு வந்துடலாம். ஓகே, ஸோ இங்கே பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இதுக்கான விஷுவல்ஸ், ஸோ இந்த டோட்டல் பை டேட்டுக்கான விஷுவல்ஸ் காமிக்குது. ஸோ இதில் நீங்கள் ஃபார்மேட்டிங்கில் என்ன மாற்ற விரும்புகிறீங்க, ஃபார் எக்ஸாம்பிள் எக்ஸ் ஆக்சிஸை ஆன் பண்ணணுமா இல்லை ஆஃப் பண்ணணுமா, அதுக்கப்புறம் ஜென்ரல் விஷுவலைசேஷன் லைக் அதோட டைட்டில் காமிக்கணுமா வேணாமா, அதோட ப்ராப்பர்ட்டிஸ் காமிக்கணுமா வேணாமா. ஸோ விஷுவல் செட்டிங்ஸ் எல்லாமே நீங்கள் இங்கே பண்ணிக்கலாம். ஸோ லைன்ஸ் வந்துட்டு அது எந்த மாதிரி காமிக்கணும், சாலிட் லைனா இல்லை வந்துட்டு ரவுண்டட் லைனா இல்லை மில்டர் லைனா, ஸோ இந்த மாதிரி லைன்ஸ் எப்படி காமிக்கணும். ஸோ அது கொண்டு எல்லாத்தையுமே நீங்கள் இங்கே ஃபார்மேட் பண்ணிக்கலாம் ஃப்ரம் பை யூஸிங் இந்த ரைட் ஹேண்ட் சைடு யூஸ் பண்ணி. ஓகே, இது எல்லாமே இந்த 3 கேட்டகரி தான். ஃபஸ்ட்டு வந்து இங்கே பார்த்தீங்கன்னா ஃபில்டர்ஸ். ஸோ ஃபில்டருன்றதை பொறுத்த வரைக்கும் நீங்கள் அதை சூஸ் பண்ணுறப்போ ஒரு சேஞ்சஸ் நடக்குது இல்லையா, ஆல் ஓவர் த மொத்த டேட்டாவில், அது வந்து ஃபில்டர்ஸ். ரெண்டாவது வந்து விஷுவலைசேஷன். நீங்கள் எதை செலக்ட் பண்ணிட்டு விஷுவலைஸ் நீங்கள் கிளிக் பண்ணுறீங்க, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இதை கிளிக் பண்ணுறீங்கன்னா அதோட விஷுவலைசேஷன் எப்படி இருக்கணும், அதோட செட்டிங்ஸ் எல்லாமே இங்கே இருக்கும். ஸோ இப்போ நான் இதை செலக்ட் பண்ணுறேன்னா இதோட விஷுவலைசேஷன் எல்லாமே இங்கே இருக்கும். ஓகே, ஸோ இப்போ ஒய் ஆக்சிஸ் எப்படி காமிக்கணும், ஸோ இது எல்லாமே உங்களுக்கு இங்கே இருக்கும். ஸோ இதுலேயுமே விஷுவல்னு ஒன்று இருக்கும், ஜென்ரல்னு ஒன்று இருக்கும். ஸோ அதோட ப்ராப்பர்ட்டிஸ் இல்லை எஃபெக்ட்ஸ் நீங்கள் மாற்றணும் அப்படின்னா லைக் பேக்ரவுண்ட் மாற்றணுமா, ஸோ அதுக்கான பார்ட்ஸ் எல்லாமே, ஸோ விஷுவலோட பார்டரு, ஸோ இது எல்லாமே இந்த விஷுவலைசேஷன் செட்டிங்ஸில் இருக்கும். அதுக்கப்புறம் 3வது வந்து ஃபீல்ட்ஸ். ஓகே, ஃபில்டரு, விஷுவலைசேஷன், அதுக்கப்புறம் ஃபீல்ட்ஸ். உங்களுக்கு என்ன ஃபீல்ட்ஸ் வேணுமோ அந்த ஃபில்டர்ஸ் எல்லாமே. ஓகே, ஸோ கைஸ் நீங்கள் மினிமைஸ் பண்ணணும்னா இப்படி மினிமைஸ் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ தட் உங்களுக்கு டேஷ்போர்ட் ஃபுல்லாக தெரியணும்னா நீங்கள் இப்படி தெரிய வச்சுக்கலாம். ஓகே, இந்த மாதிரி 3 இன்ஃபர்மேஷனை நான் இங்கே கொண்டு வந்துட்டேன். ஸோ இந்த மாதிரி நீங்கள் தேவைப்படுற ஃபார்மேட்டிங்ஸ், நீங்கள் எதுவும் கலர் சேஞ்ச் பண்ணணும் இல்லை கலர் மாடிஃபை பண்ணணும், இது எல்லாமே நீங்கள் உங்களுக்கு ஃபில்டர்ஸு ஃபார்மேட்டிங்ஸில் இருக்கும். நீங்கள் அது எல்லாத்தையுமே மாற்றிக்கலாம். ஓகே, ஸோ ஒன்ஸ் நீங்கள் மாற்றிட்டு நீங்கள் சேவ் பண்ணுறதுனாலும் அஃப்கோர்ஸ் நீங்கள் ஃபைல் கொடுத்துட்டு சேவஸ் கொடுத்து நீங்கள் எப்பவும் பண்ணுறது தான். ஓகே, நீங்கள் சேவ் கொடுத்துக்கலாம். பட் அடிஷ்னலாக இப்போ நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா, இந்த டேஷ்போர்ட்ஸை உங்களோட பர்சனல் அந்த பவர் பிஐ அக்கௌண்ட் இருக்கு இல்லையா, அதுக்கு நீங்கள் கொண்டு வர முடியும். ஃபார் எக்ஸாம்பிள் ஃபர்ஸ்ட் என்ன பண்ணணும் அப்படின்னா, பவர் பிஐ அக்கௌண்ட் நீங்கள் ஆல்ரெடி க்ரியேட் பண்ணியிருந்தீங்க இல்லையா, லைக் மைக்ரோசாஃப்ட் அக்கௌண்ட் வச்சு நீங்கள் க்ரியேட் பண்ணியிருப்பீங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா பவர் பிஐ சைட்டை விசிட் பண்ணணும். ஸோ powerbi.com. ஸோ யூஆர்எல் வந்து சிம்பிளாக powerbi.com. ஸோ app.powerbi.com. ஸோ இது மூலமாக நம்ம இந்த டேஷ்போர்டை லிங்க் பண்ணுறோம். ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நான் ஹோமில் போயிட்டு இங்கே ஒரு ஆப்ஷன் இருக்கும். அது என்ன ஆப்ஷன்னா பப்ளிஷ். இங்கே என்ன பண்ணலாம் அப்படின்னா இந்த டேஷ்போர்ட்ஸை பப்ளிஷ் பண்ணலாம். பப்ளிஷ் பண்ணிவிட்டு நான் முன்னாடியே ஒன்று சொல்லியிருந்தேன், அது என்னென்னா லைக் டேஷ்போர்டை பெர்மிஷன்ஸை நீங்கள் வந்து மேனேஜ் பண்ண முடியும். ஸோ
ஸோ அந்த மாதிரி சில விஷயங்கள்லாம் நம்ம முன்னாடி ஆல்ரெடி பேசியிருந்தோம் இல்லையா. ஸோ லைக் பெர்மிஷனை மேனேஜ் பண்ண முடியும், அதை பப்ளிஷ் வேறு இடத்துக்கு கொண்டு போக முடியும். அந்த மாதிரி சில விஷயங்கள் பார்த்துருந்தோம். ஸோ நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா, ஒன்ஸ் நீங்கள் இங்கே powerbi.com லாகின் பண்ணி அதே அக்கௌண்ட்டில் வச்சுட்டீங்க அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா பப்ளிஷ் கொடுக்கலாம். ஸோ இங்கே நம்ம ஒரு சாம்பிள் டேஷ்போர்ட் க்ரியேட் பண்ணியிருந்தோம் இல்லையா. ஸோ சாம்பிள் டேஷ்போர்ட் க்ரியேட் பண்ணிவிட்டு நீங்கள் வந்துட்டு இங்கே வந்துட்டு டெஸ்டினேஷன் என்ன அப்படின்னு சொல்லி கொடுக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம ஃப்ரீன்றனால லைக் இங்கே ஒரு சர்வர் இருக்கும் மை ஒர்க் ஸ்பேஸ்ன்னு சொல்லிட்டு நீங்கள் மை ஒர்க் ஸ்பேஸ் செலக்ட் பண்ணிவிட்டு நீங்கள் ஓகே கொடுக்கலாம். ஸோ இப்படி ஓகே கொடுத்ததுக்கப்புறம் என்ன ஆகும் அப்படின்னா இந்த டேஷ்போர்டு உங்களோட Power BI அக்கௌண்ட்டில் பப்ளிஷ் ஆகிடும். ஓகே, ஸோ பப்ளிஷிங் 14 ஒர்க் ஷீட் bi.pbix. ஸோ இந்த மாதிரி Power BI வந்துட்டு பப்ளிஷ் ஆகிடும். ஸோ பப்ளிஷ் ஆகிட்டு என்ஜாயிங். ஓகே, ஸோ ரிவ்யூ கேட்குறாங்க. ஓகே, ஸோ ஒன்ஸ் பப்ளிஷ் ஆகி முடித்ததுக்கப்புறம் நீங்கள் இங்கே வந்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், உங்களோட app.powerbi.com. ஸோ இங்கே வந்தீங்க அப்படின்னா உங்களோட பார்ட் எல்லாமே இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே பார்த்தீங்க அப்படின்னா இங்கே ஆல்ரெடி வந்து ஒரு ஒர்க் ஸ்பேஸே அப்படியே ஷேர் ஆகிருக்கு. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா an hour ago அப்படின்னு சொல்லி போட்டிருக்கா. ஸோ அதிலே பார்த்தீங்கன்னா லெஃப்ட் ஹேண்ட் சைடில் மெட்ரிக்ஸ், அதுக்கப்புறம் அந்த ஆப்ஸ், இது எல்லாமே பார்க்கும். நீங்கள் ஜஸ்ட் ட்ரை டு எக்ஸ்ப்ளோர். ஸோ நீங்கள் கொஞ்சம் எக்ஸ்ப்ளோர் பண்ணி பாருங்கள். ஓகே, ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் ஒன்ஸ் வந்துட்டு அது இதானதுக்கப்புறம் நீங்கள் இங்கே ஸ்ட்ரெயிட்டாக நீங்கள் வந்துட்டு உங்கள் ஒர்க் ஸ்பேஸ் அக்சஸ் பண்ணிக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நான் ஒர்க் ஸ்பேஸை கிளிக் பண்ணதுமே என் ஒர்க் ஸ்பேஸில் என்னென்னலாம் இருக்குது. ஓகே, ஸோ என்னென்னலாம் இருக்குது அப்படின்னா ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நான் ஆல்ரெடி பப்ளிஷ் பண்ண என்னோட 15 ஒர்க் ஷீட் டெமோன்னு ஒன்று இருக்குது. 15 ஒர்க் ஷீட் டெமோன்னு இருக்குது. அப்புறம் நம்ம இப்போ பப்ளிஷ் பண்ணோம் இல்லையா ஒரு டேஷ்போர்ட் 14 ஒர்க் ஷீட் Power BI, 14 ஒர்க் ஷீட் Power BIன்னு சொல்லிட்டு. ஸோ இதில் நீங்கள் மவுஸ் கர்சர் இங்கே வச்சிங்க அப்படின்னா இந்த ப்ளூ கலர் எதை ரெப்ரசென்ட் பண்ணுதுன்னா அது ரிப்போர்ட்டை ரெப்ரசென்ட் பண்ணுது. ஸோ இதுதான் ரிப்போர்ட். ஸோ இதை ரிப்போர்ட்டை ரெப்ரசென்ட் பண்ணுது. வேறஸ் நீங்கள் இங்கே போய் நீங்கள் உங்கள் கர்சரை வச்சிங்கன்னா இது டேட்டா செட்டை ரெப்ரசென்ட் பண்ணுது. ஸோ ப்ளூ கலர் எதை ரெப்ரசென்ட் பண்ணுது, ப்ளூ கலர் வந்து ரிப்போர்ட்டை ரெப்ரசென்ட் பண்ணுது, ஆரஞ்சு கலர் வந்து டேட்டா செட்டை ரெப்ரசென்ட் பண்ணுது. ஓகே, இந்த 2 டேட்டாவும் உங்களுக்கு இப்படி வருது இல்லையா. இப்போ நீங்கள் இங்கேருந்து அக்சஸ் பண்ணிக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் என்னோட ரிப்போர்ட்டை நான் இந்த மாதிரி அக்சஸ் பண்ணிக்க முடியும். ஸோ இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா என்னோட ரிப்போர்ட் இங்கே லோட் ஆகும். ஸோ லோடிங் யுவர் ரிப்போர்ட்டுன்னு வருதா. ஸோ லோடிங் யுவர் ரிப்போர்ட் வருது. ஸோ ஒன்ஸ் உங்களுக்கு இந்த விண்டோ வரும்போது இந்த விண்டோவை பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், உங்களோட ஃபைல், ஸோ இந்த ஃபைலை டவுன்லோட் பண்ணுறது, இல்லை வந்து இதை வந்து ஓப்பன் பண்ணுறதுக்கு ஒரு QR கோட் ஜென்ரேட் பண்ணுறது, இல்லை வந்துட்டு இந்த பேஜ் அப்படியே பிரிண்ட் பண்ணுறது. ஓகே, ஸோ இந்த மாதிரி ஃபங்க்ஷன்ஸ் எல்லாமே இருக்கும். அதுக்கப்புறம் இதை எக்ஸ்போர்ட் பண்ணணும் அப்படின்னா நீங்கள் PowerPoint எக்ஸ்போர்ட் பண்ணலாம், இல்லை PDF எக்ஸ்போர்ட் பண்ணலாம். ஸோ இதிலே நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்கும். ஸோ என்ன மாதிரி எக்ஸ்போர்ட் பண்ண விரும்புகிறீங்கன்னு ஆப்ஷன் இருக்கும். அதுக்கப்புறம் ஷேர்னு ஆப்ஷன் இருக்கும். நீங்கள் இதை ஷேர் கொடுத்தீங்கன்னா நீங்கள் இதை எப்படி ஷேர் பண்ணணும். ஸோ Power BI Pro கேட்குது. ஸோ ஷேர் ஆப்ஷன் பண்ணிக்கலாம். அப்புறம் நீங்கள் ஒரு டீம், நம்ம ஒரு ஆல்ரெடி சொன்ன மாதிரி ஒரு ஆர்கனைசேஷன் ஒரு டேஷ்போர்ட் கிரியேட் பண்ணுறீங்க, அந்த டீமுக்குள்ளே சேட் பண்ணணும், அதில் சஜஷன் கொடுக்கணும். ஸோ இதில் மாடிஃபிகேஷன் இருக்குது, இதில் தப்பு இருக்குது, அந்த மாதிரி சஜஷன் கேட்கணும். அந்த மாதிரி நிறைய சேட்ஸ் இருக்கும் இல்லையா. அது எல்லாமே நம்ம டீம்ஸ் யூஸ் பண்ணி சேட் பண்ணிக்கலாம். ஏன்னா லைக் மைக்ரோசாஃப்டோட அக்கௌண்ட் எல்லாமே இன்டர்லிங்க் ஆகிருக்கும் இல்லையா. அதுக்கப்புறம் கெட் இன்சைட். ஸோ ஓகே, கெட் இன்சைட். ஸோ அதுலேருந்து ஒரு இன்சைட்ஸை தெளிவாக அதுவாகவே எடுத்து கொடுக்குறதாகட்டும். ஸோ அந்த மாதிரி ஆப்ஷன்ஸ் இதுலேயே இருக்கும். ஓகே, ஸோ இன்சைட்ஸ், லோடிங் இன்சைட்ஸ். ஓகே, ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா அதுவாகவே ஒரு இன்சைட்ஸ் கொடுக்குது. என்ன இன்சைட்ஸ் கொடுக்குது, ஓவரால் டோட்டல் இஸ் கரண்ட்லி எவ்வளோ வந்திருக்கு, 32 lakhs and 2,966. Total for product line and health beauty is significantly lower than other segment. And total for dates, so and 3 segments is significantly higher. ஸோ இந்த டேட்டோட சேர்த்து ஒரு 3 டேட்டில் வந்துட்டு செக்மெண்ட் வந்து ஹையாக இருக்குது. அப்புறம் டோட்டல் ப்ராஃபிட் அனாலிசிஸ், ஸோ அதுவாகவே ஆட்டோமேட்டிக்காக ஜென்ரேட் பண்ணி கொடுக்குது அந்த KPI, அந்த அனாலிசிஸ் எல்லாத்தையுமே. ஸோ உங்களுக்கு இது சூப்பராக இருக்குது அப்படின்னா இட்ஸ் சூப்பர் சஞ்சய்ன்னு சொல்லி கமெண்ட் லீவ் பண்ணுங்கள். ஓகே, ஸோ இது எல்லாமே லைக் நீங்கள் உங்களோட இந்த Power BI ஆன்லைன் விண்டோவில் உங்களால் எடுத்துக்க முடியும். ஓகே, ஸோ அதுக்கப்புறம் நீங்கள் வந்துட்டு இங்கே ஒரு ஆப்ஷன் இருக்கும், பின் விஷுவல். ஸோ நீங்கள் பின் விஷுவல் கொடுத்தீங்க அப்படின்னா அதை ஒரு புது டேஷ்போர்டில் பின் பண்ணணுமா அப்படின்னு கேட்கும். ஸோ ஆமான்னு கொடுத்தீங்க அப்படி. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் என்ன பண்ணணும்னு நினைக்கிறீங்கன்னா ஒரு சின்ன பார்ட், ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே வந்து நிறைய கிராஃப் பிளாட் பண்ணியிருக்கேன்னு வச்சுக்கோங்க. ஃபார் எக்ஸாம்பிள் ஒன்று வந்துட்டு கஸ்டமர் அனாலிசிஸ்க்கு ஒரு சார்ட் ட்ரா பண்ணியிருக்கீங்க. அப்புறம் ப்ராடக்ட் அனாலிசிஸ்க்கு ஒரு சார்ட் வரைஞ்சிருக்கீங்க, ஒரு சார்ட்டோ ஏதோ ஒன்று, ஒரு டேபிளோ எதுனாலும் இருக்கட்டும், ஒரு எலமெண்ட் பண்ணியிருக்கீங்க. அப்புறம் வந்துட்டு லைக் ஃபினான்ஸ் ரிலேட்டடாவோ இல்லை வந்துட்டு எம்ப்ளாயி ரிலேட்டடாக ஒரு சார்ட்டை அந்த பக்கம் வரைஞ்சிருக்கீங்க. ஸோ இந்த மாதிரி 3 செக்மெண்ட் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இப்போது ஃபினான்ஷியல் செக்மெண்ட்டை நீங்கள் வேறு யாருக்கும் ஷேர் பண்ணக்கூடாது. ஃபார் எக்ஸாம்பிள் அஃப்கோர்ஸ் பண்ணக்கூடாது. ஏன்னா அந்த செக்மெண்ட்டுக்கு ஏற்ற மாதிரி தான் நம்ம அந்த பார்ட்டவே மூவ் பண்ணணும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இதில் ஒரு குறிப்பிட்ட செக்மெண்ட்டை மட்டும் ஃபினான்ஸ் டீமுக்கு, அப்புறம் இன்னொரு செக்மெண்ட்டை வந்துட்டு கஸ்டமர் டீமுக்கு அப்படி மூவ் பண்ணணும் அப்படின்னா நீங்கள் இந்த மாதிரி பின் கொடுக்கலாம்.
ஓகே, ஸோ பின் விஷுவல் கொடுத்தீங்க அப்படின்னா ஒரு புது டேஷ்போர்டில் அது கிரியேட் பண்ணலாம். ஸோ இந்த புது டேஷ்போர்டுக்கு ஒரு பேர் வச்சு லைக் ஃபினான்ஸ் விஷுவல் அப்படின்னு சொல்லி நீங்கள் பேர் வச்சுட்டு அந்த டேஷ்போர்டை மட்டும் அவங்களுக்கு ஷேர் பண்ணலாம். ஸோ தட் அவங்களுக்கு ஓவரால் டேஷ்போர்ட் தெரியாது, பட் ஆனால் அவங்களுக்கு அந்த பார்ட் மட்டும் தெரியும். ஃபார் எக்ஸாம்பிள் கஸ்டமர் இதை மட்டும் பின் பண்ணிங்கன்னா கஸ்டமர் அவங்களால அதை மட்டும் பார்த்துக்க முடியும். ஸோ அதை வந்து யாருக்கு ஷேர் பண்ணுமோ அதை தனியாக ஷேர் பண்ணிக்கலாம், இல்லை இதை யாருக்கு ஷேர் பண்ணுமோ அதை ஷேர் பண்ணிக்கலாம். ஸோ அந்த மாதிரி நீங்கள் தனித்தனியாக ஷேர் பண்ணணும்னா அந்த மாதிரி தனித்தனி விஷுவல்ஸ் எல்லாமே ஷேர் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ கைஸ் கிளியராக புரியுதா? ஓகே, ஸோ அதுக்கப்புறம் இப்போ ஃபார் அன் எக்ஸாம்பிள் அப்படிலாம் இல்லை செஞ்சு எனக்கு ஃபுல்லாகவே ஒரு டேஷ்போர்டில் பின் பண்ணி காமிச்சிருங்க அப்படின்னா நீங்கள் ஸ்ட்ரெயிட்டாக இந்த 3 டாட்டை கிளிக் பண்ணிவிட்டு பின் டு அ டேஷ்போர்ட் அப்படின்னு கொடுத்தீங்கன்னா இப்போ நான் ஃபார் அன் எக்ஸாம்பிள் ஒரு நியூ டேஷ்போர்ட் க்ரியேட் பண்ணுறேன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ இப்போ நான் பேர் வைக்கிறேன் நியூ _ டேஷ்போர்ட். ஸோ கொடுத்துட்டு பின் லைவ் கொடுக்குறேன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ கோ டு டேஷ்போர்ட். ஸோ இப்படி டேஷ்போர்ட் கொடுத்தோம் அப்படின்னா உங்களுக்கு இந்த மாதிரி டேஷ்போர்ட் விஷுவலைசேஷன் காமிக்கும். ஓகே, எடிட் சிம்பிள்லாம் காமிக்குதா? இல்லவே இல்லை, ரைட்? ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எடிட் சிம்பிள் இந்த மாதிரி எடிட்டு அந்த மாதிரிலாம் காமிக்குதா? பட் ஆனால் இங்கே பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு காமிக்குதா? நோ, எந்த வித எடிட் ஆப்ஷனுமே காமிக்கல. ஓகே, எடிட் கொடுக்காத வரைக்கும் ஜஸ்ட் பின் பண்ணியாச்சு ஃபுல்லாத்தையுமே. இப்போ வரைக்குமே நீங்கள் சேஞ்ச் பண்ண முடியாது, பட் ஆனால் வைல் ப்ரெசென்ட்டிங் இல்லையா? ஸோ இந்த யூஸ் பண்ணி நீங்கள் ப்ரெசென்ட் பண்ண முடியும் ஈஸியாக, ஏன்னா எல்லாத்தையுமே நம்ம பிரிண்ட் பண்ணியாச்சு. ஓகே, ஸோ இந்த மாதிரி நீங்கள் பிரான்ச்சஸ் ஆகட்டும். ஸோ பட் ஆனால் இன்சைட்ஸ் மாறும். ஸோ நீங்கள் எதை செலக்ட் பண்ணுறீங்களோ அதுக்கேற்ற மாதிரி எல்லா இன்சைட்ஸும் மாறும். ஓகே, இப்படி டேட்டை செலக்ட் பண்ணிங்கன்னா இந்த டேட்டில் எவ்வளோ டோட்டல் வந்துச்சு, எவ்வளோ ப்ராஃபிட்டு, எவ்வளோ டேக்ஸ் அப்படின்னு சொல்லி மொத்த இன்ஃபர்மேஷன் அதெல்லாமே கிளியராக வரும். கொஸ்டின்ஸும் நீங்கள் இதில் கேட்டுக்கலாம். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் கொஸ்டின்ஸ் நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னு வச்சுக்கோங்களேன். டாப் சிட்டிஸ் பை ப்ராஃபிட், வாட் இஸ் த டோட்டல் ப்ராஃபிட் பை சிட்டி, டாப் டேட்ஸ் பை டோட்டல் ப்ராஃபிட், வாட் இஸ் த டோட்டல் ப்ராஃபிட் பை டேட் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு தேவையான நிறைய கொஸ்டின் சஜஷன் அதுவாகவே கொடுக்கும். ஸோ டோட்டல் ரேட்டிங் பை குவான்டிட்டி, வாட் இஸ் த டோட்டல் ப்ராஃபிட் பை டேட் கொடுக்கலாமா? இப்போ இல்லைனா லைக் சிட்டி கொடுக்கலாம். இப்போ சிட்டி கொடுத்தீங்க அப்படின்னா அதுக்கேற்ற டீட்டெயில்ஸ். ஓகே, ஸோ இந்த சிட்டியில் இவ்வளோ ப்ராஃபிட் வந்திருக்கு, இந்த சிட்டியில் இவ்வளோ ப்ராஃபிட், இந்த சிட்டியில் அவ்வளோ ப்ராஃபிட் அப்படின்னு சொல்லிட்டு அதுவாகவே உங்களுக்கு இந்த மாதிரி எடுத்து கொடுக்கும். நீங்கள் இந்த மாதிரி கிராஃப் வரையணும்னு அவசியம் இல்லை. சம்டைம்ஸில் டக்குன்னு ஏதாவது கொஸ்டின் கேட்குறாங்க, பட் ஆனால் உங்கள் டேஷ்போர்ட்ஸில் அது நீங்கள் வைக்கல அப்படின்னா நீங்கள் இந்த ஆஸ்க் கொஸ்டின்ஸ் போயிட்டு அதுலேருந்து அதுவாகவே இன்சைட் எடுத்து அதுவாகவே உங்களுக்கு அவுட்புட்டில் டிஸ்பிளே பண்ணும். ஓகே, ஸோ அது போக நீங்கள் ஃபுல் ஸ்க்ரீனில் பார்க்கணுன்னா பார்த்துக்கலாம். ஓகே, ஸோ இந்த மாதிரி நீங்கள் ஃபுல் ஸ்க்ரீனில் ப்ரெசென்ட் பண்ணணும்னா பண்ணிக்கலாம். ஸோ அது போக இதில் நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்கும். ஸோ முடிஞ்ச அளவுக்கு எல்லாத்தையும் எக்ஸ்ப்ளோர் பண்ணுங்கள். ஓகே, இந்த செஷன் உங்களுக்கு கிளியர் இன்சைட்ஸ் கொடுத்துச்சுன்னு நம்புகிறேன். ஸோ முடிஞ்ச அளவுக்கு நிறைய டேஷ்போர்ட் க்ரியேட் பண்ணுங்கள். நிறைய ஐடியாஸ் வந்து உங்களுக்கு அந்த வியூ தான் வேணும் அப்படின்னா நீங்கள் ஸ்ட்ரெயிட்டாகவே லைக் பவர் பிஐ டேஷ்போர்ட்ஸ் அப்படின்னு சொல்லி நீங்கள் ஜஸ்ட் கொடுக்கலாம். நிறைய எக்ஸாம்பிள்ஸும் ஃப்ரீயாகவே நிறைய இன்டர்நெட்டில் இருக்குது. ஐடியாஸ் வேணும்னு நினைக்கிறீங்க அப்படின்னா இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஓரளவுக்கு நல்லா இருக்குது. ஓகே, ரைட்? ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு நிறைய ஐடியாஸ் கிடைக்கும். ஸோ முடிஞ்ச அளவுக்கு இந்த மாதிரி நீங்கள் நல்ல டேஷ்போர்ட்ஸ் பாருங்கள். ரொம்ப கிளட்டர் இல்லாமல் நீட்டாக இன்சைட்ஸ் எடுக்கிற மாதிரி நிறைய டேஷ்போர்ட்ஸ் இந்த மாதிரி பார்த்துட்டு நீங்களாக உங்களுக்கு ஏற்ற மாதிரி ஏதாவது ஒரு டேட்டாவை கேகில் டவுன்லோட் பண்ணுங்கள். நான் ஆல்ரெடி இது சொல்லியிருக்கேன்னு நினைக்கிறேன். நீங்கள் கேகிள் வெப்சைட்டில் போனீங்க அப்படின்னா உங்களுக்கு தேவையான நிறைய டேட்டாஸ் இருக்கும். நீங்கள் கேகிள் சிம்பிளாக போய்ட்டு உங்களுக்கு என்ன டேட்டா வேணும், ஃபார் எக்ஸாம்பிள் சேல்ஸ் டேட்டா, இல்லை வந்துட்டு கஸ்டமர் அனாலிசிஸ் டேட்டா ஃபார் பவர் பிஐ, நீங்கள் என்ன வேணுமோ அதை அப்படியே சர்ச் பண்ணுங்கள். உங்களுக்கு நிறைய டேட்டாஸ் கிடைக்கும். நீங்கள் அப்படியே சிம்பிளாக டவுன்லோட் பண்ணிவிட்டு நீங்கள் இந்த மாதிரி டேஷ்போர்ட்ஸ் நிறைய க்ரியேட் பண்ணுங்கள். ஓகே, ஸோ மைண்ட் செட் பொறுத்த வரைக்கும் நான் வந்துட்டு இன்றைக்கி என்ன பண்ணலான்னு இருக்கேன்னா லைக் ஸோ ஒரு புக் சஜஸ்ட் பண்ணுறேன், ரிச் டேட் புவர் டேட்ன்ற புக்கு. ஸோ சில பேர் படிச்சிருக்கலாம், பட் ஆனால் சில பேர் படிக்காமல் இருக்கலாம். நீங்கள் அதை வாங்கி படிங்க, தமிழ்லேயும் அவைலபிளாக இருக்குது. ஸோ ரிச் டேட் புவர் டேட் என்ன சொல்லும் அப்படின்னா, ஃபார் அன் எக்ஸாம்பிள் ஒரு பணக்கார அப்பா அவரோட பையனுக்கு என்ன சொல்கிறாரோ அது ஏழையோட அப்பா ஏழையோட பையனுக்கு அது சொல்கிறது இல்லை. ஸோ அந்த பாயிண்ட் ஆஃப் வியூவில் தான் இந்த புக்கோட ஸ்டோரி எடுத்துகிட்டு போகும். ஸோ அது வந்துட்டு உங்களுக்கு எதுக்கான டெஃபினேஷனை கிளியராக கொடுக்கும் அப்படின்னா ஒரு அசர்ட்டுக்கும் லைபிலிட்டிக்கும் இருக்கிற டிஃப்ரென்ஸை கிளியராக கொடுக்கும். ஸோ அசர்ட்னா என்ன, லைபிலிட்டினா என்னன்னா, ஃபார் எக்ஸாம்பிள் எது எல்லாமே உங்களுக்கு பாக்கெட்டில் அதுவாக காசு போட்டுகிட்டே இருக்கோ அதுக்கு பேர் அசர்ட். ஸோ நீங்கள் எது பண்ணாலும் உங்களுக்கு பாக்கெட்லேருந்து அது காசு எடுக்குதுன்னா அது லைபிலிட்டி. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு வீடு கட்டி அதை வாடகைக்கு விட்டுட்டு நீங்கள் வேறு வீட்டில் இருக்கீங்களோ இல்லை அந்த மாதிரி பண்ணுறீங்கன்னா அது அசர்ட். ஏன்னா அது மந்த்லி உங்களுக்கு கொடுத்துட்டே இருக்க போகுது, ரைட்? ஸோ அதுக்கு பேர் அசர்ட். வேறஸ் சில விஷயங்கள் லைக் நம்ம அந்த வீட்டு வந்து பெருசாக கிராண்டாக கட்டி இருக்கலாம், அதெல்லாம் லைஃப் ஸ்டைல் இருக்கணும் தான். பட் ஆனால் அது அசர்ட்னு சொல்லிட முடியாது, அது ஒரு லைபிலிட்டி. ஓகே, ஸோ அசர்ட்டுக்கும் லைபிலிட்டிக்கான டிஃப்ரென்ஸை வந்து அது க்ளீனாக சொல்லும். அதனால் முடிஞ்ச அளவுக்கு அந்த புக்கு நீங்கள் உங்களுக்கு கிடச்சி டைம் இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் வாங்கி நீங்கள் ரீட் பண்ணுங்கள். ஸோ தேங்க்யூ ஸோ மச் guys, thank you so much. It's me Sanjay signing off. Until then, bye. We'll see you on the tomorrow session.